சட்டமன்றத்தில் பேசிய ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏ ஐயப்பன், எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆசியோடு திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று பேசியிருப்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு திருநெல்வேலி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். இதை கேட்கும் போதே எங்களுக்கு சிரிப்பு தான் வருது. அவர் ஒரு மனநிலையில் இருக்காரா இல்லை மனநிலை தவறிட்டா அப்படின்னு கூட தெரியல. எம்ஜிஆருடைய ஆட்சி அதிமுகவுக்கு தான் இருக்கும். திமுக ஆட்சி தொடரணும்னா அது ஸ்டாலினோ அவர் தலைவர் கலைஞரோ அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல. இது கேட்டுக்கிட்டு ஓபிஎஸும் சிரிச்சுக்கிட்டே இருக்காருன்னா அவர் திமுகவினுடைய ஆதரவாளர் அப்படிங்கிறது வெளிப்படையாகவே தெரியுது. இந்த வார்த்தையெல்லாம் கேட்டால் சாதாரண மக்கள் கூட சிரிப்பாங்க. அவர் எடப்பாடியார் இவரை அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்க்கலைங்கிறது இது ரொம்ப வெட்ட வெளிச்சமாக தெரியுது. கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊமை போல இருந்து எருமை போல சாணி போட்டாங்கிற மாதிரி ஐயப்பன் எம்எல்ஏ அம்மாவுடைய ஆசையோடும் புரட்சித் தலைவரோட ஆசையோடும் திமுக ஆட்சி தொடரும் என்று பேசியிருப்பது ஒரு கோமாளி கூத்து நடந்திருக்கிறது. இன்றைக்கு சட்டசபையில் முன்னாள் முதலமைச்சர் அதிமுக முதலமைச்சர் இருந்த ஒரு பெருந்தலைவர் இப்படி அதை என்னதில் ஒரு கேலி கூத்தா இருக்கானா, இப்படி அமைதியாக இருக்கிறது சரியான பார்வை கிடையாது. ஏன்னா அவர் ஒரு முதலமைச்சராக அந்த கட்சியில் தொடர்ந்து பல ஆண்டுகள் நிர்வகித்தவர் இப்படி ஒரு அதை அமைதியாக இருக்கிறது அதுபோக அவர் ஒரு கட்சி தொடங்கி பெரியாளருக்குள்ள சான்ஸ் வாய்ப்புகள் இருக்குது. அவர் இதை அமைதியாக இருக்கிறது ஏற்றுக்கிட முடியாத ஒரு இதாக இருக்கும். மக்கள் குரல் பகுதியில் திருநெல்வேலி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.